செஸ்ட் போர்ஷனில், அதாவது எக்ஸாக்டாக இந்த இடத்துல, இதே இடத்துல உங்களோட முதுகு பகுதியில் ஒரு ஹெவினஸை ஃபீல் பண்ணுறீங்களா? ப்ரிக்கிங் பெயின், அங்கங்கே சுருக்கு சுருக்குன்னு குத்துற மாதிரி வலி இருக்கா? இந்த பதிவு உங்களுக்கானது. இந்த மாதிரி ஒரு ஹெவினஸ்ஸை உங்கள் செஸ்ட் போர்ஷன்லேயும் முதுகு பகுதியிலையும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இது ஏதாவது உள்ளுறுப்பு சார்ந்த பிரச்சனையாக இருக்குமா? இருதயம் பிரச்சனையாக இருக்குமா? பயமாக இருக்கே இந்த மாதிரி இந்த இடத்துல வலிக்கும் போதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா முழுசாக பாருங்கள். பேனிக் ஆக வேண்டாங்க. என்ன பிரச்சனைங்கிறத இந்த பதிவில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் என்ன செய்யணுங்கிறதும் உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். இப்போ இந்த பிரச்சனை நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு விஷயத்த தெளிவு பண்ணிகிட்டே இருக்கோம். எதை பற்றி? ஒவ்வொரு சிம்டமும் நம்ம உடம்பு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிலையும் நமக்கான ஒரு அறிகுறி, அதாவது பிரச்சனைகள் இருக்குது அல்லது வரப்போகுது பிரச்சனைகள் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறின்னு நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய அந்த அறிகுறிகள் அப்படிங்கிறது உங்களை பயமுறுத்துறதுக்காக இல்லை. நீங்கள் ஒரு பிரச்சனையை பெருசு பண்ணிக்காமல் ஒரு விஷயங்களை உள்ளுறுப்பு சார்ந்து வைட்டல் ஆர்கன்ஸை நீங்கள் எப்படி சேவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத முன்னாடியே அந்த அறிகுறிகளை நீங்கள் எப்படி உணர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கும், அந்த அறிகுறிகள் இருக்கும்போதே நீங்கள் சிகிச்சை எடுத்து சரி பண்ணிக்கிறது எப்படின்றதுக்காகவும் இந்த ஒவ்வொரு பதிவையும் ஒரு கிளாரிட்டியாக நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். அந்த வகையில் இந்த செஸ்ட் போர்ஷனில் ஏற்படக்கூடிய ஹெவினஸை பொறுத்த வரைக்கும் அதாவது உங்களுக்கான சிம்டம்ஸ் என்னென்ன இருக்கும் கூடுதலான்னு சொல்கிறேன், வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு சுருக்கு சுருக்குன்னு அந்த குத்துற மாதிரி ஒரு நிலை இருக்கும். கேஸ் பிடிச்சிக்கிற மாதிரி, அதாவது அடிக்கடி அங்கங்கே கேஸ் பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு நிலையோ, உடம்பு ஹீட்டாக இருக்கிற மாதிரியோ, உள்ளங்கைகளோ கால் பாதங்களோ ஸ்வெட்டிங்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கிறது, பகல் நேரங்களில் கொட்டாவிகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கிறது, தலை பாரமாக இருக்கிற மாதிரி இருக்கிறது, அடிக்கடி உங்களோட த்ரோட் பகுதியில் ஒரு கப்புன்னு பிடிச்சிக்கிற மாதிரி, ஸ்வாலோ பண்ண முடியல, முழுங்க முடியல, முழுங்குனா ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஒரு நிலையோ, அல்லது அடிக்கடி கண்கள் சோர்வாயிடுது, ட்ரை, ஒரு மாதிரி டயர்டாக இருக்கு, என் கண்கள் பளிச்சுனே இல்லை, இந்த மாதிரி ஒரு நிலையோ, எல்லா ஜாயிண்ட்டுமே ஸ்டிஃபாக இருக்குது, வலிக்குது, ஃபிங்கர்ஸ் பர்டிகுலராக வலிக்குது, சில்லுன்னு ஆகிடுது, கால் பாதங்களோ கையிலையோ சில்லுன்னு ஆகிடுற மாதிரி இருக்குது, அல்லது ஹீட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஒரு நிலை தெரியும். வாயில் கசப்போ புளிப்போ இருக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே உங்கள் இருதய உறை சார்ந்த பிரச்சனை இருக்குது அல்லது வரப்போகுது அப்படின்றதுக்கான அறிகுறி. பயப்பட வேண்டாம். கிளாரிட்டியோட இந்த பதிவை பாருங்கள். டெஃபினட்டாக அக்குபஞ்சர் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.